Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல DRB தரப்புல இருந்து அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த காலி பணியிடங்களுக்கு உண்டான பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூக்கு உண்டான சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு சிவி லிஸ்ட்ல உங்களோட நம்பர் வந்து வந்திருக்கு அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். ஒவ்வொரு மாவட்டம் வரையா வந்து தனித்தனியா வெப் லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பட்டியல இருந்து உங்களோட நம்பர் இருக்கா அப்படிங்கற ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இத பத்தி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கைடா தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பி, அதாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல்கள். அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த காலி பணியிடங்களுக்கு உண்டான எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது வந்து நடத்துனாங்க தமிழகம் முழுவதும். அந்த எக்ஸாமினேஷன்ல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்கள பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் இன்டர்வியூக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அழைப்புதல் அப்படிங்கறத வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு மாவட்டம் வாரியா டிஆர்பி வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வெப்சைட்கான லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னையில இருக்கீங்க அப்படின்னா சென்னைக்கு நேரா இருக்கக்கூடிய லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சென்னையோட டிஆர்பி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல லேட்டஸ்டா வந்து கரண்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல நோட்டிபிகேஷன் நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த இடத்துல அதாவது லிஸ்ட் பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இதுல அவங்க வந்து கிளியரா வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த காலி பணியிடங்கள் வந்து நிரப்புவதற்காக தான் இந்த ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து 10/11/2025, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 11ஆம் தேதி வந்து இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது தமிழகம் முழுவதும் வந்து நடந்து முடிஞ்சது. அந்த எக்ஸாமினேஷனுக்கு உண்டான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிவி லிஸ்ட் மூலியமா வந்து வெளியிட்டு இருக்கிறத வந்து தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இந்த பட்டியல வந்து உங்களுடைய நம்பர்ஸ் வந்து வந்திருக்கா அப்படிங்கிற எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த பிடிஎஃப் உங்களோட மொபைல் போன்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் மேல உங்களுக்கு சர்ச்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்பாங்க. அதாவது உங்களோட ஹால் டிக்கெட்ல வந்து நம்பர் இருக்கும். அந்த நம்பரை அப்படியே பார்த்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நம்பர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இருக்கக்கூடிய பட்சத்துல எல்லோ கலர்ல உங்களுக்கு இந்த இடத்துல ஹைலைட்டர் மூலியமா ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்படி உங்களோட நம்பர்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா வரக்கூடிய 26, அதாவது நவம்பர் 26ஆம் தேதி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னையில இருக்கக்கூடிய நடேசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு சென்டர்ல உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்றாங்க. சோ இந்த பட்டியல்ல உங்களுடைய நம்பர்ஸ் வந்து இருக்கக்கூடியவங்க மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டைரக்டா 26ஆம் தேதி சென்னைக்கு வந்து போற மாதிரி இருக்கும். இப்பவே ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட் எல்லாமே நீங்க வந்து புக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் உங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கால் லெட்டர் மூலியமா உங்களுக்கு தகவல் வந்து சொல்லுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு போஸ்ட் மூலியமா நாங்க வந்து அனுப்ப மாட்டோம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதன் மூலியமா சொல்ல வராங்க. சரிங்களா? சோ பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது கண்டிப்பா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து கொடுத்து சப்மிட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்பல்சரியா நீங்க வந்து கொண்டு போகணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதன் மூலியமா வந்து சொல்ல வராங்க. அதாவது கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ், உங்களோட ஏஜ் சர்டிபிகேட்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு சர்டிபிகேட்ஸ், கம்யூனிட்டி சர்டிபிகேட், பிஹெச்டி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ், நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட் விடவா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ், பிடபிள்யூடியா இருக்கக்கூடிய பட்சத்துல அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ், இந்த மாதிரியான சர்டிபிகேட்ஸ்லாம் நீங்க ரெடி பண்ணி பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போகணும் அப்படிங்கற சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த பட்டியல உங்களோட நம்பர்ஸ் வந்து நீங்க பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போகல அப்படிங்கிற பட்சத்துல உங்களை நெக்ஸ்ட் நாங்க என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து நாங்க வந்து செலக்ஷனுக்காக வந்து கூட்டிட்டு போக மாட்டோம் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுல எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கக்கூடிய பட்சத்துல தான் உங்களுக்கு இன்டர்வியூ ஹால்குள்ளே வந்து உங்களை வந்து கூட்டு வந்து போவாங்க. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து தகவல் வந்து தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.